வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். 3லேருந்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 தக்காளி அதில் போட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளி வேகிற அந்த கேப்பில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2லேருந்து 3 பூண்டு பற்கள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதோட கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மூடி திறந்து பார்த்தா தக்காளி தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து ஆற வச்சுட்டு கையால் மசிக்கலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லாதனால சூடாக இருக்கும் போதே நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்கிறேன். கையால் மசிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அப்போயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரசம் நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க அம்மா வச்சுருந்தாங்க. நான் அப்போவே ரெசிபி கேட்டு வச்சுக்கிட்டேன். வீட்டில் எங்கள் அம்மாட்ட செய்ய சொல்லி சாப்பிட்டேன். தாளிப்புக்கு கடாய் அடுப்பில் ஏற்றிட்டு 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1லேருந்து 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பேஸ்ட் போட்டு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. ஜீரகத்துலேருந்து நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. புளி ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரசம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதித்து வந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வேறு குழம்பே உங்களுக்கு தேவைப்படாது. சூப் மாதிரியும் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தீங்கன்னா அப்படியே குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.